ஹாய் விவாஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரவுண்ட் நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சாதா ப்ளவுஸ் தான். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் கட் பண்ணுறோம். 30 இன்ச்சு உள்ள அளவு உள்ள ஒரு ப்ளவுஸு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். புதுசாக நம்ம கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பாருங்கள், உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் எல்லாராலையும் தைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 80 சென்டிமீட்டர் அளவில் ஒரு ப்ளவுஸ் பீட்டி தான் எடுத்திருக்கோம். இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லையா, ப்ளவுஸுக்கு 2 பக்கம் இருக்கும் கரைப்பகுதி. அதில் ஒரு கரைப்பகுதியை நம்ம கை வாட்டத்துக்கு இப்படி வச்சு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு மடித்து போடலாம். இப்போ அதுக்கு அளவு சட்டை வச்சு நம்ம எவ்வளோ அளவு நமக்கு தேவை அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ காஜா கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பக்கத்தில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான அளவை விட, ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம மொத்தமாகவே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தோடு சேர்த்து ரெடி ஸ்டிச்சிங்க்கு தேவை எவ்வளோன்றதை அதை அர்க்காத் போட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தேவையான கிளாத் பாருங்கள், 1.5 இன்ச் இருக்குது. மொத்தம் நமக்கு 10 இன்ச்சு தேவைப்படும். இப்போ இந்த 10 இன்ச்சு ஃப்ரண்ட்டு காஜா பக்கத்தில் வந்து எடுத்திருக்கோம். இந்த 10 இன்ச்சான அளவை வந்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை மடித்து போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 10 இன்ச்சு அளவு நமக்கு தேவை. நான் 11 வச்சுருக்கேன், ஆனால் நமக்கு தேவைப்படுற அளவு வந்து 10. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து பேக்கோடைய அளவு. உங்களுக்கு பேக் இடுப்பு அளவு எவ்வளோ தேவை நமக்குன்னு எடுக்கிறோம். முதல்ல நம்ம வந்து ஃப்ரண்ட்டோடைய சுற்றளவு தான் எடுத்துருக்கோம். இப்போது பேக்கோடைய உயரம் எடுக்க போகிறோம், முதுகு துணி அளவு. இப்போ ஷோல்டர் எப்படி பாருங்கள், நமக்கு 1/2 இன்ச் பிடிச்சிருப்போம். அந்த 1/2 இன்ச்சு விட்டு நம்ம சேர்த்துக்குன்னு அளவு எடுத்துக்கணும். டேப்பு வைக்கும் போதே அந்த பட்டிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து அளவு எடுத்துக்கலாம். 13 இருக்குது. 13 அளவு உயரம் அவங்களுக்கு நமக்கு ரெடியாக தேவைப்படுற அளவு. 1.5 இன்ச்சு வந்து பட்டி நமக்கு மடிக்கிறதுக்கு தேவை. ஆக மொத்தம் நமக்கு 15 இன்ச்சு தேவை. இப்போ நம்ம பேக் தேவையான அளவு வந்து நமக்கு 13 இன்ச்சு. எக்ஸாக்டாக நம்ம 13 எடுத்திருக்கோம். மடிக்கிறதுக்கு தனியாக 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இது வந்து கழிக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் அளவு பார்த்தோம்னா 11 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். இது வந்து கரெக்டாக 11 இன்ச்சுக்கு இருக்கும். ஷோல்டர்லேருந்து சேர்த்து இப்போ நம்ம பேக் நெக் எப்படி வரைஞ்சி பார்த்துக்கலாம். 2 ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸ் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டி அளவையும் உள்ளே மடிச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் இல்லாமல் லெவல் பண்ணி வச்சுட்டு இது நம்ம ஷோல்டர் உள்ள மடிக்கிறதுக்கான அளவு ஒரு 6 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம். இது இடுப்புக்கான அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம நெக்கு வரைய போகிறோம். நமக்கு ஷோல்டர் அளவு வந்து இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும். 2 இன்ச்சு ரெடி வந்து நமக்கு வந்து 2 இன்ச்சு கிடைக்கும். இங்கே வந்து நெக்குக்கு பாருங்கள் ஒரு 6 இன்ச்சு. உள்ளுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் போகிறதுக்கான அளவு. நமக்கு கரெக்டாக 2 இன்ச் இருக்குது. இப்போ இதை நம்ம ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு உள்ளே நமக்கு தேவையான அளவு துணி ஒரு 6 இன்ச் விட்டுப்போம்.
இடுப்புலேருந்து மேலே ஆம் தேவையான அளவு அங்கே ஒரு 6 இன்ச்சு துணி மார்க் பண்ணிப்போம். இப்போ இதுதான் நமக்கு சரியான தேவையான அளவு. இப்போ இது எப்படி ரவுண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ரவுண்ட் ஷேப்பு ஒரு சின்ன சின்ன டாட்டாக போட்டு வந்துட்டா கரெக்டான அளவு நமக்கு வந்துடும். அதே போல் ஹார்முடைய அளவையும் நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து ஹார்முடைய டவுனுக்கு நம்ம எடுத்துன்னு போயிடணும். இந்த ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதுவும் இதே மாதிரி சின்ன சின்ன டாட்டாக அழகாக வரைஞ்சா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 1 இன்ச்சு 2 பாயிண்ட் அளவு தான் நமக்கு டவுனுக்கு. அதை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு போயிடலாம். இப்படியும் இந்த ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுமே ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை கண்டிப்பாக செய்யலாம். பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே போல் ஃப்ரண்ட் மார்க் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டை நம்ம மடித்து போடும்போது 2 ஷோல்டர் பிடிச்சி அதே மாதிரி பேக் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி மடிச்சுப்போம். இப்போ இது இப்படி மடித்து போடும்போது இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்னால நான் ஒரே கட்டிங்கில் தான் காட்டுறேன். ஒரு பீஸை மடித்து போட்டால் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். நடுவில் நம்ம ஷோல்டர் தனியாக கட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம் ஷோல்டர், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிப்போம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஷோல்டர் அளவு நான் விட்டுருக்கேன். அந்த அளவு விட்டுட்டு நான் ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து மார்க் பண்ணுறேன். எப்போவுமே ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உள்ளே விட்டுட்டு தான் மார்க் பண்ணோம். ஒரு 3 mm நான் விட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி டாட்டாக வச்சாலே நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளே விட்ருக்கோம் இல்லையா, எம்மிங்க்கு தேவையான அளவு உள்ளே விட்ருக்கோம் துணிங்க. ஒரு 3 mm விட்ருக்கோம். இப்போ இந்த வந்து சென்டர் வர ஒரு காடிக்கு உள்ள துணி எடுக்கணும். அப்புறம் இங்கே அட்டாச்சிங்க்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பட்டியிலேருந்து இதை நமக்கு வந்து காஜா பட்டி இதுலேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிப்போம். அப்போ நமக்கு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு துணி வந்துடும். இப்போ இதுலேருந்து இது வந்து ஹாம்க்கான அளவு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து காஜா பட்டி, இந்த எண்டுக்கான பட்டிக்கு அது உள்ள துணி போகிற அளவுக்கு. இவ்வளோதான் ஃப்ரண்ட்டோடைய அளவு. இப்போ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலான்னு பாருங்கள். எப்பயும் பேக் தான் நமக்கு கரெக்டான அளவு வரும். கையாண்ட கை சுற்று அளவு 5.2 இருக்குது. அதே அளவு இங்கே இருக்கான்னு செக் பண்ணிப்போம். அதுக்கு போட்ட மாதிரி நம்ம இதுக்கும் சின்ன சின்ன டாட்டா ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ரவுண்டு கைக்கு சுற்றளவுக்கான ரவுண்டு வரைஞ்சிருக்கோம், நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ கீழே பாட்டம் ஒரு ஷேப் மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். கரெக்டாக இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம வரைஞ்சிட்டோம். அவங்களோட கை சுற்றளவு நமக்கு எவ்வளோ வருதுன்னு அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அர்க்காத் வச்சு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. எல்லாத்துக்கும் யூஸிங் பண்ணுறது நம்ம காஜா பட்டி இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், சுற்றளவு கரெக்டாக 7 இருக்கு அவங்களுக்கு. இந்த 7 இன்ச்சு இந்த அளவில் ஷோல்டர் அடிக்கிற அளவுக்கு இங்கே நம்ம விட்டுட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். டேப்பை இப்படி வச்சு பாருங்கள். இந்த 7 இன்ச் இது நம்ம கழிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இது 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நம்ம மார்க்கிங் வேலை ஓவர். இது நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ரவுண்ட் நெக் நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம்.
நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிசரை எடுக்காமல் அழகாக ரவுண்டு மெல்லமாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நம்ம மார்க்கிங் உள்ளவோ வெளியில் விடாமல் மார்க்லேருந்தே கட் பண்ணிடலாம், கரெக்டாக வந்துடும். இது உள்ளே மடிக்கிறதுக்கான அர்க்கட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவை மடித்து 2 தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்லீவோடைய பீஸு இந்த ஷோல்டர் விட்டுருக்கோம் இல்லையா ரெடியாக, அதை தூக்கி இப்படி லெவல் பண்ணிக்கோங்க. மடிச்சிட்டோம்னா பேக்கு கீழே ஃப்ரண்ட் இருக்கு பாருங்க, மேலே பேக்கு, இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி போட்டுட்டு இப்போ இந்த ரவுண்ட் வந்து நம்ம பேக் பக்கம் தான் கட் பண்ணோம். எப்போவுமே பேக் பக்கம் தான் கையோட அளவு சுத்த அளவு கரெக்டாக எப்போவுமே இருக்கும். அந்த அளவு மட்டும் தான் கட் பண்ணோம். இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டருக்கு ஒரு அர்க்கட் வச்சுப்போம். பாடி தேவையான அளவு 7 இன்ச்சு இங்கே ஒரு அர்க்கட் வச்சுப்போம். இது உள்ள ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அர்க்கட் வச்சுட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்துடுச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இன்னும் நம்ம ஸ்லீவ் மட்டும் தான் வெட்டணும். இப்போ ஸ்லீவ் வெட்டிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு எல்லாமே தேவைப்படும். இப்போ நம்ம இன்னொரு கரை பகுதி இருக்கு இல்லையா, ஒரு கரை பகுதி தான் மடிச்சு போட்டோம். இன்னொரு பக்கம் வர கரை பகுதி இதில் தான் ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவுக்கு எப்போவுமே 4 மடித்து போட்டுருக்கணும். ஸ்லீவ் எப்போ 4 பீஸ் நமக்கு மடிச்சிருக்கணும், கரை பகுதியாகவே இருக்கணும். நமக்கு ஸ்லீவ் தேவையான அளவு 7 இன்ச்சு ரெடியே 7 இன்ச்சு தேவை. இன்னும் உள்ளே மடிக்கிறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு இதுக்கு தேவையான அளவு நம்ம துணி விடணும். 1.5 இன்ச்சு எப்பவுமே உள்ளே வந்து மடிக்கிறதுக்கு நம்ம விட்டுடணும் துணி, எம்மிங்க்கு ஆனது. இது எம்மிங்க்கு உள்ளே மடித்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து 7. ஸ்டிச்சிங்க்கு உள்ளே நம்ம தேவையான ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் நம்ம 7.5 இன்ச்சு நம்ம விட போகிறோம். இப்போ இதை கையோட லென்த்து, அவங்க கை சுத்தளவு நமக்கு வந்தது வந்து 7 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து டவுன் வந்து நமக்கு 3 இன்ச்சு நம்ம கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே ஒரு மார்க் வச்சுப்போம். இப்போ பாருங்கள், துணி போட்டே தான் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இது ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுருக்கோம், அதுக்கான கிளாத்து. இப்போ ஸ்டிச்சிங் இங்கேயும் விட்டோம் இல்லையா, உள்ளே போகிறதுக்கு துணி அது ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம 3 இன்ச்சு உள்ளே இறக்க வச்சுருக்கோம், அது கரெக்டான அளவு வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து இங்கே கிளாத் வந்து இன்னும் 1.5 இன்ச்சு தேவை. இப்போ இதுதான் ஸ்லீவோட ஷேப்பு. இப்போ இந்த எட்ஜில் இருந்து ஸ்லீவோட உயரத்துல இருந்து டவுனு நம்ம ஷேப் வந்து அழகாக வரைஞ்சிக்கணும். இதை கொஞ்சம் ஷேப்பாக அப்படி வரைஞ்சிட்டோம்னா அழகாக வந்துடும். இது ஒரு சாதாரண கை தான், பஃப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதை அதே மார்க் படி நம்ம வரைஞ்சிப்போம். நமக்கு அவங்களுக்கு சுற்றளவு தேவைப்பட்டது வந்து 7 இன்ச்சு இங்கே வரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு கொஞ்சம் குறைய வேண்டியது இருக்கும். அது ஒரு சும்மா மெலிசா அந்த எட்ஜில் இருந்து ஒரு 2 mm அப்படி எடுத்துக்கிட்டால் போதும். சும்மா ஷேப்பாக வரும், ஒரு எஸ் ஷேப் மாதிரி வரும். எட்ஜ் வரைக்கும் போயிடக்கூடாது கார்னரில்.
பாருங்கள் இவ்வளோ தான் வரும் பீஸு. ஒரு ஷேப் வந்துடும். இப்படி வந்துட்டாலும் நம்ம கை வந்து அழகாக உட்காந்துரும். எஜ்ஜில் ஒரு அர்க்கத்தை வச்சுப்போம். அது ஷோல்டரை கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருந்துடும். தேவையான அளவு 7. இந்த பாடி அளவில் போய் இதை நான் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னா கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நம்ம இன்னும் பட்டி பீஸ் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து கச்சோலி பட்டி எடுத்துப்போம். இந்த பட்டிக்கான பீஸு ஏற்கனவே நம்ம பீஸ் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வெட்டணும் இல்லையா, பாடியோட ஃப்ரண்ட் பேஜு அதோட ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பீஸு. அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு பட்டி எப்படியும் 3.5 இன்ச் தேவைப்படும். இது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் போதுமானது, இது கரெக்டாக இருக்கனால நான் இது இப்போ அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வேறு பீஸ் நான் கட் பண்ணி காட்டுறேன். இது நம்ம கரெக்டான பீஸு. இதில் 2 தான் இருக்குது. நம்ம உள்ள ஸ்டிப்னஸ்க்காக இன்னும் ஒரு 3 பீஸ் அப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லா பீஸுமே நமக்கு தேவைப்படும். இது எம்மிங்க்கு உள்ள கிராஸ் பீஸ் கொடுக்கணும், பட்டி பீஸ் கொடுக்கணும். இது எல்லாமே நமக்கு தேவைப்படுற பீஸு. கச்சோலிக்கு இது ஒன்று தான் இருக்கும். இப்போ நம்ம இது கச்சோலி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு கட்டிங் நம்மளோட ஸ்ட்ரைட் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுபடி உங்களுக்கு கட்டிங் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடு இதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் ப்ளவுஸை நீங்களே தைக்கலாம். ரொம்ப ஈஸியானது இருக்கும். நம்ம தைக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம், நமக்கு ஹார்மில் வந்து நம்ம ஹார்மில் குறைஞ்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தைக்கும் போதும் இது ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை இல்லையா. ஃப்ரண்ட்டில் தைக்கும் போதும் ஷோல்டர்லேருந்து வேண்டாம், ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அதே ஒரு 3 mm நம்ம ஒரு பிசுறு மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையை வந்து ஏற்றணும். இப்படி ஏற்றினோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும் இந்த போர்ஷன். அப்போ நம்ம கரெக்டாக உக்காந்துரும். இந்த டவுனில் கரெக்டாக இந்த டவுன் உட்காரும்போது நமக்கு அக்கலில் லூஸ் விழாது. ஸ்ட்ரெயிட் கட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இங்கே கிராஸ் இழுக்காது. அதனால் வந்து நமக்கு லூஸே நிற்காது. நம்ம கற்றுக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இதை கற்றுக்கலாம், இந்த கட்டிங்கை. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வேறு மெத்தட் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.